நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். ஒரு தேவ பிள்ளைக்கு காலத்தை நிதானிக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கணும். இது என்ன மாதிரியான காலத்தில் நம்ம இருக்கிறோம், நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற டார்கெட் வேலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இப்போ நேற்று என்னுடைய அத்தையினுடைய மருமகன், எனக்கு தம்பி தான், அவர் வந்திருந்தார். அவர் இருக்கிறது யூஎஸில் வேலை செய்கிறார். அவங்க வந்தது விருந்துக்கு வந்தாங்க. ஒரு டைம் வந்த உடனே, அண்ணே நான் கிளம்புறேன், போயிட்டு நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடுறாரு. வந்தது எதுக்கு வந்தாங்க, சொந்தக்காரங்களை பார்க்கலான்ட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் தனக்கு நியமிக்கப்பட்ட வேலை வந்த உடனே ஓடுறாங்க. இல்லைனா இன்றைக்கி உரிய டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணி ஆகணும். இப்போ உலகம் கொடுக்குற டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோம். கொடுக்குறதான அந்த என்ன சொல்ல, டார்கெட்னா என்னப்பா தமிழில், கோல் இல்லையா? நமக்கு கொடுக்குற கோலை வந்து நம்ம அது என்ன சொல்கிறது, நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் நம்ம அமெரிக்காக்காரங்கள ஆகிட்டோம். ஆனால் தமிழுக்குரிய வார்த்தை தெரிய மாட்டேங்குது. லக்கு ஆமாம், நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற லக்கை வந்து நம்ம அடையணும். அந்த லக்கை நம்ம அடையலைன்னு சொன்னால், நான் 5 மீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஓடிட்டேன் அப்படின்னா ஜெயித்தவங்கன்னு அர்த்தம் கிடையாது. 1 மீட்டருக்கு முன்னாடி வந்துட்டேனே அப்படின்னாலும் அவங்க ஜெயித்தவங்க கிடையாது. அந்த கோட்டை தாண்டினா மட்டும்தான் என்ன உண்டு, நமக்கு ஜெயித்தவர்களாக உண்டு. அப்போது அந்த காலத்தை அறிந்திருக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு உலக பிரகாரமான ஒரு பரீட்சையில் ஒரு 35 மார்க்குங்கிறத 34 மார்க் எடுத்தால் வாத்தியாரும் பார்த்து எதையோ ஒரு மார்க் அப்படி கூட்டி போட்டுருவாங்க. இங்கே அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், இப்போது முன்னாடிலாம் ஒரு ஃபைன் கட்டணும் அப்படின்னா போலீஸ்காரங்கிட்ட போய் கட்டணும்னா, சார் இவ்வளோ தான் சார் இருக்குது சார் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்க, சரின்றுவாங்க. சரி பரவாயில்ல சார் விடுங்க சார்ன்ட்டு எதோ ஒன்று பண்ணி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 1000 ரூபா ஃபைனுன்னா நீங்கள் 990 ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. கட்டிட்டு போ, இல்லை வண்டியை விட்டுட்டு போ, இல்லையா? அப்போது இதெல்லாம் பாருங்கள், இப்போ டிஜிட்டல் ஆனதுக்கு பிறகு எதையுமே மாற்ற முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அன்றைக்கி கிதியோன் பாஸ்டர் வந்திருந்தார். அவரை கூப்பிட்டுட்டு இப்படி ஒரு ஹார்ட்வேர்ஸுக்கு போகிறதுக்காக இப்படி போனேன். ஏன்னா இந்த அருணாச்சல ரோட்டில் யார் நம்மளை பிடிக்க போகிறாங்கன்ட்டு நான் அன்றைக்கி பார்த்து ஹெல்மெட் போடாமல் போனேன். அப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளே பார்த்தா மெசேஜ் வந்துடுச்சு, 1000 ரூபா ஃபைன். பார்த்தா நம்ம மண்டையை ஜூம் பண்ணி எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டு, ஃபோட்டோவோட நானும் பாஸ்டர் கிதியோனும் வண்டியில் வர்ற ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டான். யோசிச்சு பாருங்கள், உலகத்திலேயே ஒரு காரியத்தில் நம்ம தவறு செய்யும்போது தப்பிக்க முடியல. அப்போது பரலோகத்துக்கு முன்னாடி நம்ம தப்பிக்க முடியுமா? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு உலக காரியங்களை குறித்து பவுல் சொல்கிறார். பார்க்குறீங்களா, உலக காரியத்தில் பார்க்குறோம்ல, உலகத்தில் எப்படி இருக்குது, ஒரு ஆஃபீஸ்னா என்ன, ஒரு நிர்வாகம்னா என்ன, ஒரு பனிஷ்மெண்ட்னா என்ன, ஒரு ஃபைன்னா என்ன, இதெல்லாம் நமக்கு முன்பாக திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், இதையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி நாம் அறிந்திருக்க வேண்டியது, காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும், இல்லையா? அப்போது காலத்தை அறிந்திருக்கிற அந்த அறிவு நமக்கு இருந்ததுன்னா இன்னும் நம்ம ஓட வேண்டிய தூரம் இருக்குது, நம்ம போக வேண்டிய காரியம் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு இருக்கணுமா, நீங்கள் விசுவாசிகளான பொழுது இருந்ததை பார்க்கலாம் இப்போ இன்னும் அதிக சமீபமாக இருக்குதுங்கிறத உணர்ந்து நாம் காலத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். அநேக விசுவாசிகளுக்கு எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் அவங்க ஒரு லெவல் வச்சுருக்காங்க, அது அவங்க ஒரு கோடு போட்டு ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்காங்க, அதை தாண்ட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கி கூட நான் ஒரு மகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீ ரொம்ப ஸ்டபனாக இருக்கிற, சில விஷயத்தில் ரொம்ப விரைப்பாக இருக்கிற, கர்த்தருடைய வசனத்தில் நீ ஃப்ளெக்சிபிளாக ஆகாமல், உன்னை வளைக்காமல் உன்னை கர்த்தர் உருவாக்க முடியாது. ஆமென். இது ஒரு ஆளுக்காக சொல்லப்படலை, எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் வளையணும், உலகத்துக்கு வளையக்கூடாது, பிசாசுக்கு வளைஞ்சி கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனம் உங்களை வளைக்கணும். இல்லை அப்படின்னு நம்ம நிற்கும்போது, அந்த வசனத்தால் நாம் மாற்றப்படவில்லை என்றால் வேறு உலகத்தில் எதாலையும் நம்ம மாற்ற முடியாது. ஆமென். ஏன்னா இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில் வேதமாக எழுதி கையில் கொடுத்துருக்கிறார். தெரியாதுன்னு போக்கு சொல்ல ஒருத்தருக்கும் இடம் இல்லை. அல்லேலூயா.
இன்றைக்கி இந்திய அரசியல் சட்டத்தில் இபிகோ 260 370 அப்படின்லாம் என்னமோ சொல்கிறாங்க. அதில் எதுவுமே நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த சட்ட புஸ்தகம் நம்ம கையில் இல்லை. ஆனால் பரலோகத்துக்கு போகிறதற்கு, பரலோகத்தின் தேவனுக்கு சேவை செய்கிறதற்கு என்ன செய்யணுங்கிறதுக்குரிய சட்ட புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ஆமென். இப்போ பழைய ஏற்பாட்டு புஸ்தகம், அதுலேயும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு தோரா என்று சொல்லி பேர். அதுதான் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் சட்ட புஸ்தகமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுடைய புஸ்தகம் தான் அவங்களுக்கு சட்ட நூலாக இருக்கிறது. அவங்களுடைய அரசியல் சட்டமே அதுதான். அப்போ கையில் ஒரு அரசியல் சட்டத்தையே தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போது நாம் அதிலிருந்து நம்ம நித்திரையை விட்டு எழுந்திருந்து அசதியாக இல்லாதபடிக்கு நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். புரியுதா? இப்போது ஒரு 3 நாளாகவே நான் ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிட்டுருக்கிறேன். உடம்பு தாங்கலை, ஒத்துழைக்கலை. ஆனால் எல்லாமே கர்த்தருடைய காரியம். அதனால் எனக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. லாபத்துக்காக ஓடலை. என்னுடைய சரீரத்தில் அதிகமான களைப்பு இருக்கிறது, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். இப்போது சமீபத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ரத்னபாய் அம்மா நம்மக்கிட்ட வசந்தாபாய் அம்மாவுடைய அக்கா இங்கே தேவ செய்தி கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஹைட்டாக இருப்பாங்க, வயசு 80 வயசுன்னு நினைக்கிறவங்களுக்கு. நடக்கவே முடியாது, கஷ்டப்படுவாங்க. நடக்கும்போதே தடுமாறி நடப்பாங்க. ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துடணும். ஏன்னா கணவன் கிடையாது, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், அவங்க இவங்களை கண்டுக்கிறது கிடையாது. அதனால் இவங்களுக்கு வந்த பென்ஷனை வச்சு, டீச்சராக இருந்தவங்க, அவங்களுக்கு வந்த பென்ஷனை வச்சு அவங்க ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்து, அங்கே ஒரு ஆலயத்தோடு சேர்ந்த ஒரு ஆசிரமம், அங்கே உள்ள ஊழியங்கள், அங்கே வரக்கூடியவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, அந்த மாதிரியான ஊழியங்கள் செய்வாங்க. இங்கே வரும்போது கர்த்தருடைய கிருபையினால் நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. அப்போது அவங்களுக்குள்ளே இருந்த வாஞ்சை இருக்குது பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். அதாவது அதாவது ரட்சிக்கப்பட்ட அநேகருக்கு அந்த அக்கினி கொஞ்ச நாளில் தணிஞ்சு போகிறது. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அந்த உற்சாகம் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த அம்மாக்கிட்ட நான் பார்த்தது, கடைசி வரைக்கும் அந்த தாகம், தேவன் மேலே இந்த அன்பு, தேவ பக்தி, வைராக்கியம் குறையவே இல்லை. அப்போது இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை அவங்க நல்லா அழகாக குளித்து ரெடியாகி போய் தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்து ஆராதிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆராதிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே சாஞ்சி விழுந்திருக்கிறாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு மரணம் யோசிச்சு பாருங்கள். அவங்க அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆராதிச்சுட்டு இருக்கும்போதே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிடணும். ஹல்லேலூயா. அப்போது அத்தனை வயசு வரைக்கும் அவங்க நிற்காமல் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்கள யார் கையிலையும் ஒப்பு கொடுக்கல, அப்படியே கரத்தில் ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டார். ஆச்சரியமான ஒரு மரணம். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு முன்பாக நமக்கு திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த லக்கை நோக்கி ஓடும்படி தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. அப்போது இதுக்கு தான் ஆண்டவர் காலத்தை அறிந்து ஒரு உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து, நியாய தீர்ப்பு தேவன் நமக்கு சொல்லி கொடுத்து, அப்போ இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுங்கிறதுக்கு எல்லா கட்டளைகளையும் கொடுத்து, அதுக்காக உங்களை உருவாக்கும்படி தேவன் தம்முடைய திருச்சபையை கொடுத்து, திருச்சபையில் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கும்போது, அந்த வார்த்தை குறித்து தான் இங்கே சொல்கிறாரு, அடிக்கடி தன்மேல் பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றது. அல்லேலூயா. அதே சமயத்தில் கீழே சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் அந்த வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது, சுட்டரிக்கப்படுகிறது அதனுடைய முடிவு. அதுதான் நரகம்னு சொல்கிறார். வசனங்களை கேட்டு ஆலோசனைகளை கேட்டு புத்திமதியை கேட்டு, ஆனாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருந்து, எந்த பலனும் நான் கொடுக்க மாட்டேன், என்னை படைத்த தெய்வத்துக்கு, எனக்காக ஜீவனை தந்த என் ஆண்டவருக்கு எந்த பலனும் கொடுக்க மாட்டேன், பதிலாக அதாவது அதுக்கேற்ற பயிரை தருகிற நிலம், பயிர் கொடுக்கறதுக்கு பதிலாக முள்பூண்டையும் முள் செடிகளையும் முளைப்பித்தால் அது இன்னும் எவ்வளவு சபிக்கப்பட்டதாக இருக்கும்.
அப்போது என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆலோசனைகளுக்கும் ஏற்ற விதமாய் அவருக்கு நான் பலன் கொடுக்கணும். அருமையான வார்த்தை சொல்கிறார், தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றது. அதுக்கு பதிலாக மோசமான சுபாவங்களையும் மோசமான நடக்கைகளையும் மோசமான சிந்தனைகளையும் வைத்திருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்தை தான் நிலம்னு சொல்கிறார். அப்போ அதிலிருந்து இப்படிப்பட்ட முள்பூண்டான காரியங்கள் முளைக்குமானால் அது தேவனால் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனுடைய முடிவு என்னது? சுட்டெரிக்கப்படுவது. அதைத்தான் நரகம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ அந்த காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி நடக்க வேண்டும். அப்போது கீழே நம்ம கடந்த நாட்களில் பார்த்ததை வேகமாக நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு ரிவிஷன் எடுத்தால் தான் நீங்கள் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டு போனீங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியும். தீத்து 1:14 சொல்லப்பட்டிருக்கிறபடி விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி. இப்போ விசுவாசம் என்பது ஆண்டவர் மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, அது ஆரோக்கியமான விசுவாசம் தானா? நம்முடைய விசுவாசமே அதிகபட்ச நபர்களுக்கு என்னவாக இருக்குது? ஆண்டவரை தேடி வந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க வேண்டியது அவருடைய கடமை. அது அவரோடு இருந்தால் அவரையே நம்பி இருந்தால் கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிப்பார். இப்போ உங்கள் அப்பா இவ்வளோ காலம் உனக்கு என்ன நன்மை செஞ்சார் அப்படின்னா, 3 வேளை எங்கள் அப்பா சாப்பாடெலாம் போட்டார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சோறு போடுறது ஒரு விஷயமா? நிறைய பேருக்கு உலக ஆசீர்வாதத்துக்கு தான் ஆண்டவரை தேடுறது. நம்முடைய விசுவாசம் அதுக்கு இருக்கக்கூடாது. 3 வேளை சோறு போட்டார்னா, எங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு கூட 3 வேளை சோறு கிடைக்குதுங்க. அப்போ நமக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லையா? சொல்லுங்கள். அது கொடுப்பார். அவரை நம்பி வந்தால் அவர் நிச்சயமாக கொடுப்பார். அது அதாவது அது அவர் கடமை, அவர் தலைமையில் விழுந்தது. அது மேட்டரே கிடையாது. உங்கள் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறதுனா, உங்களுடைய விசுவாசம் எப்படி ஆரோக்கியமானது? இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் நல்லவங்களாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து மரிக்கலை. ஏன் அவர் உயிர் கொடுத்தா தெரியுமா? நான் நல்லவன், நான் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தேன், அதனால் என்னை எப்படியாவது மீட்டணுங்கிறதுக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படி இல்லை. வேதம் சொல்கிறது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்தார். பார்த்தீங்களா? லாயக்கே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அப்போ அந்த மரணத்தை நாம் விசுவாசித்து, என்னை இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்காக இயேசு இந்த பூமியில் மரித்தார், நான் மறுபடியுமாக ஒரு புது உயிர் பெற வேண்டும் என்பதற்காக அவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருந்து என்னோடு பேசுகிறார், என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்னை உருவாக்குகிறது நோக்கம் அவருடைய பரிசுத்தமான ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்குனாலும் ஒரு ட்ரைனிங் பிளேஸ் உண்டு, ட்ரைனிங் டைம் உண்டு. அதில் எல்லாம் பாஸ் ஆனால் தான் அடுத்த வேலையில் போய் என்ன செய்ய முடியும்? ஜாயின் பண்ண முடியும். ஒரு வேலைக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஒரு எல்கேஜியில் கொண்டு சேர்க்குறதுக்கே இன்றைக்கி இன்டர்வியூ இல்லையா? சரி, அந்த எல்கேஜி பிள்ளைக்கு என்ன தெரியும்? அதுக்கே கூப்பிட்டு வச்சு எதையோ கேட்டு அப்படி இருக்கும்போது, அதே போல் தான் இன்றைக்கு நமக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. ஹோம்ஒர்க்கை நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் நீங்கள், அதாவது எப்போவுமே நான் சொல்லுவேன், இங்கே நீங்கள் இருக்கிறது ஒரிஜினலே கிடையாது. ஆமென். உலகத்தில் போய் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஒரிஜினல். இங்கே பாஸ்டருக்கு முன்னாடி எல்லாருமே நல்லவங்க தான். உலகத்தில் போய் நீங்கள் வாழும்போது, உலக மக்களோடு பழகும்போது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அங்கே தான் இருக்குது. அப்போது இங்கே நீங்கள் கேட்குறத உலகத்தில் வாழ்ந்து பார்க்கணும். ஆமென். திறக்காதம்மா, ஓப்பன் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணி உள்ளவா. விண்டோ க்ளோஸ் பண்ணிடுங்க. விசுவாசத்தினாலே ஆரோக்கியம். என்ன ஆரோக்கியம்? உங்களுடைய விசுவாசம் சரியான நோக்கம் உள்ளதாக இருக்கிறதா? தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசமாக உங்களுடைய விசுவாசம் இருக்கிறதா? சரி, அடுத்தது, அப்போது தேவனை எதற்காக விசுவாசிக்கணும்? அவருடைய வார்த்தையின்படி நான் உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்துக்கு நான் போய் சேர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? சோகம் ஆயிட்டீங்களா? அல்லேலூயா. இது சத்தியம். ஆமென். அப்போது அப்படியே நீங்கள் அடுத்த பகுதிக்கு வந்தீங்கன்னா, எபிரேயர் 6:11 பார்க்கும்போது, நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து. அப்போது அசதியாக இருக்கக்கூடாது. அதான் இப்போ நம்முடைய மெயின் டாபிக். எப்படி இருக்கக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது.
இப்போ நீங்களே இங்கே அசதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வசனம் கேட்காது, புரியாது. அசதியாக இராமல் அதை அப்படியே கமா போட்டார். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம பெறணும். அதுக்கு விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். இப்போ ஆசீர்வாதத்தை பெறணுன்னா 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று என்னது? விசுவாசம். இன்னொன்று பொறுமை. அதை போன வாரமே நான் சொன்னேன். விசுவாசங்கிற வார்த்தையிலேயே பொறுமையும் அடங்கியிருக்குது. ஆமேன். இப்போ நீங்கள் வரீங்க, வந்த உடனே அப்படியே எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிகளை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நலத்திட்ட உதவிகள் நீங்கள் வரீங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. நான் கொடுப்பேன்னு நீங்கள் நம்புங்க, நீங்கள் விசுவாசிங்க. அப்படி கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே பார்சல் போட்டு வச்சுருக்குது. வந்த உடனே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாங்கிட்டு போக போகிறீங்க. உடனே கிடைக்க போகிற ஒரு பொருளுக்கு விசுவாசம் தேவை கிடையாது. வந்தோமா, வாங்கிட்டு போனோமா, அவ்வளோதான். ஆனால் இந்த ஆசீர்வாதம் அப்படி அல்ல. இது இனிமேல் தான் வரப்போகிறது. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, வரப்போகிற நன்மைகளின் பிரதான ஆசாரியர். இல்லையா? வரப்போகிற நன்மைகளின் பிரதான ஆசாரியர் அவர். இப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய உலக பிரகாரமாக உங்களை, அதாவது ஃபாதர் பாடுறார்ல, உந்தன் அடிமை நான் ஐயா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. அதை எப்படி என்னை காப்பாற்றாமல் இருப்பீங்க? அது உங்கள் தலையெழுத்து. இல்லையா? ஜெபம் பண்ணும்போது கூட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு சோறு போட வேண்டியது உங்கள் தலையெழுத்து. இல்லையா? என்னை காப்பாற்ற வேண்டியது உங்கள் தலையெழுத்து. ஏன்னா நான் உங்ககிட்ட வந்துட்டேன். இல்லையா? அதெல்லாம் சண்டை போடுங்க. என்ன, அது சண்டையை போட வேண்டியது தானாக கொடுத்துருவார். இல்லையா? ஆனால் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ கானான் தேசத்துக்கு போகணும் அப்படிங்கிறத ஆண்டவர் ஆபிரகாமுடைய நாட்களிலே கொடுத்துட்டாரு. அந்த நாட்கள் நிறைவேறின உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்கள கொண்டு போகிறாரு. இப்போ போகிறதுக்கு அவங்க 40 நாளில் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை 40 வருஷமாக கழித்து தேவன் யாரை பர்மிஷன் கொடுத்தாரோ அவங்க மட்டும்தான் உள்ளே போனாங்க. 20 வயது உள்ளவங்க தான் உள்ளே போனாங்க. 40 வருஷ காலம் அலைஞ்சாங்க. அந்த முதல் 20 வருஷத்தில் அவிசுவாசிகளையும் முறுமுறுத்தவங்களையும் தேவன் அழித்து போட்டார். அதுக்கு பிறகு வனாந்தரத்தில் பிறந்த சந்ததியார் தான் 20 வயசுக்கு மேற்பட்டவங்க போனாங்க. அப்போது 40 நாளில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் தடைப்பட்டது? அதாவது இஸ்ரவேல் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற பிரயாணமும், இந்த பூமியிலே பாவத்தில் வாழ்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போகிறவருடைய பிரயாணமும் அதுக்கு ஒப்பனையாகத்தான் தேவன் அங்கே வச்சுருக்கார். எல்லாமே அந்த இஸ்ரவேலுடைய கானான் பிரயாணத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய பிரயாணம் எப்படி இருக்குதுங்கிறதுக்கான மறைமுகமான நிழலாட்டமான காரியம் அங்கே இருக்குது. புரியுதா? எகிப்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு, சும்மா உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எகிப்தை விட்டு நான் இனிமேல் வெளியில் வந்துட்டேன், இனி எகிப்தினுடைய நிந்தைகள் எனக்கு இல்லை என்கிறது எங்கே வந்துச்சு? செங்கடலை கடந்த பிறகு வந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு நான் விலகி இனி ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்பது எங்கே வந்துச்சு? நான் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து அந்த தண்ணீரை கடந்து வந்த பிறகு தான் ஆண்டவருக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை வந்தது. இனி அந்த எகிப்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறதான ஒரு உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். ஆமென். நான் சொன்ன வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கள்ளத்தனமாய் மனம் திரும்பினவர்கள் இருக்குது. ஒரு பெண் வந்து ஒரு 2-3 நாள் சர்ச்சுக்கு வந்தா. அவங்க வந்து கொஞ்ச நாள்லேயே நல்ல அற்புதங்கள் நடந்துச்சு. அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்துச்சு. அடுத்த நாள் வந்து நின்ட்டா, எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலன்னா நான் செத்தே போயிடுவேன்ட்டு. விட்டுருக்கலாம் போல தெரியுது. சாகுறால சாகலையான்னு செக் பண்ணி பார்த்துருக்கலாம் போல இருக்குது. ஆனால் வந்து நிற்கிறா, வீட்டில் வந்து உட்காந்து ஒரே போராட்டம். இல்லை பாஸ்டர், எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருங்க அப்படின்னு. அம்மா, நீ உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் நீ எடுக்கிற ஞானஸ்நானம் செல்லாது. இப்போ தான் நீ சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற, இனி வா, வந்து சத்தியத்தை கேளு, உடனேலாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு எவ்வளவோ போராடி பார்த்தாலும், இல்லை பாஸ்டர், இனி வாழ்ந்தால் அவரோடு தான், மரித்தாலும் அவரோடு தான் அப்படின்னா. எனக்கு வேற ஒரு சந்தேகம், ஒருவேளை நம்ம கொடுக்காமல் போய் நாளைக்கு அந்த பிள்ளைக்கு சாவு வந்து நான் கொடுக்கலன்னு என் மேலே ரத்தப்பள்ளி வந்துடக்கூடாதே அப்படின்னு வேறு வழி இல்லாமல் பிலாத்து கையை கழுவுன மாதிரி நானும் கையை கழுவிட்டு தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். இங்கே பாரு,
நீ சொல்கிற விசுவாச அறிக்கையின்படி தான் நான் சொல்கிறேன் கொடுக்குறேனே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் மனப்பூர்வமாக உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் நீ வலியுறுத்தி கேட்கறதுனால நான் கொடுக்குறேன், இதற்குரிய உத்தரவாதம் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தேன். அன்னைக்கு தண்ணியில் முக்கி விட்டது தாங்க அது. இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சைக்கு வரலங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட ஆயிருக்கும் போல தெரியுது. 8 வருஷமாக தான் ஆயிருக்கும். அன்னைக்கு தண்ணியில் மூழ்கி அன்னைக்கு தண்ணி தெளித்து விட்டது தான் அதோடு போனது. இதுக்கு பேர் எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? இது எதுக்கு? ஆண்டவர் சொன்னார்ல, அது யோவான் சொன்னார்ல, வெறியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உனக்கு வகை சொன்னவன் யார்? எதுக்கு வந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு? அப்படி வந்த கேஸுகளுக்கு இதில் எதுவுமே அவங்களுக்கு செல்லாது. ஆமென். ஆனால் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குன்னு தங்களை ரெண்டு பேருமே அடிக்க மாட்டேங்கிறீங்களே, நான் வந்து அடிக்கிறேன் உங்களை. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு 2 காரியம் வேணும். ஒன்று விசுவாசம், பொறுமை, நீடிய பொறுமை. அப்போது வரப்போகுது என்ன வரப்போகுது? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் வரப்போகுதா? நம்ம அதுக்கிட்ட போகணுமா? செப்பண்டி, அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம்? போயிட்டுருக்குறோம். நீங்கள் வேறு ட்ராக்கில் ஓடினீங்கன்னா நிறைய பேர் அந்த ட்ராக்கில் ஓடி கொஞ்ச காலம் கழித்து சைடு ட்ராக்லலாம் போனவங்க நிறைய பேர் உண்டு. ஆண்டவரோடு கூட இருந்தவர்களே ஒரு 70 பேர் சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்கள்னு ஓடி போயிட்டாங்க. கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருந்த சீடர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போகணுமா? போங்க அப்படின்னாரு. ஐயோ ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? அப்படி தான் நம்ம வந்து உட்காந்துட்ருக்குறோம். ஹல்லேலூயா. ஆமாம், சரி. அதனால் இந்த விசுவாசமும் நீடிய பொறுமையும், இயேசு சீக்கிரம் வர்றாரு, இயேசு சீக்கிரம் வர்றாருன்னு நான் ரட்சிக்கப்படும் போது சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவங்ககிட்டையும் சொன்னாங்க, நம்ம முந்தின தாத்தாக்கிட்டையும் சொன்னாங்க, பாட்டிகிட்டையும் சொன்னாங்க, எல்லார்ட்டையும் சொன்னாங்க. ஆனால் இயேசு என்ன செய்யலை? வரலை. அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தார் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 2 விதமாக இந்த உலகத்தை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஒன்று மரணத்தின் மூலமாக, இன்னொன்று அவருடைய வருகையின் மூலமாக. கண்டிப்பாக 2ல் ஒன்று சந்தித்து ஆகணும். நிறைய பேர் மரணத்தை சந்தித்து, நான் அதை சொன்னேன் போன வாரம், அருமையான அம்மா ஆராதிச்சுட்டு இருக்கும்போதே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் வந்தாச்சு, கூட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய வருகை இருக்குது, ரகசிய வருகை இருக்குது, பகிரங்க வருகை இருக்கிறது. இந்த வருகைகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது எல்லாரும் மனம் திரும்பணுன்னு தான் அவர் வெயிட் பண்ணுறார். நமக்கு என்ன ஆசை? நம்ம இன்றைக்கி நல்லா ஜெபிச்சு நல்லா கர்த்தருக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவரே வந்துட மாட்டிங்களா? வரேன் ஒரு நாள் கழித்து வரேன்னா அதுக்குள்ளே நம்ம அப்படி கோணையாயிடுவோம். அப்புறம் ஆண்டவரே வந்துடாதீங்கப்பா, 2 நாள் கழித்து வாங்க. இப்படி தான் கர்த்தர் கிருபையாக பொறுத்திருக்கிறாரு. ஆனால் வருகையை அவர் தாமதிக்கலாம், மரணத்தை யாரும் தாமதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய ராஜ்யத்தில் போய் சேருகிற வரைக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு மலையாள பாட்டு இருக்குது, ஏந்துக கரத்தால் தாங்குக பலத்தால் சொர்க்க சியோன் புரி வரையும். அந்த சொர்க்க சியோன் புரியில் போய் சேர்ற வரைக்கும் கரத்தினால ஏந்திக்குங்கப்பா, கைவிட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அதுக்குரிய பலத்தை எனக்கு தாங்க, உங்கள் பலத்தினால என்ன தாங்குங்க, உங்கள் கரத்தினால என்ன தாங்குங்க. அந்த சொர்க்க சியோன் புரி வரைக்கும் போய் சேர வரைக்கும் என்னை தாங்கி நடத்துங்க. அப்போ அவரோடு கூட இருக்கிற அந்த இணைப்பு, அவரோடு கூட இருக்கிற அந்த உறவு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது யோசுவா 18:2-3 வாசிங்கம்மா. யோசுவா 18:2-3. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. மொத்தம் 12 கோத்திரம். 12 கோத்திரத்தில் 7 போனால் 5 கோத்திரம். 5 கோத்திரம் அசதியாக இல்லை,
கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 7 கோத்திரம் அசதியாக இருக்குது. போவோம் நாளைக்கு போவோம், இந்த நாளைக்கு செய்வோம், நாளான்னைக்கு செய்வோம். எப்போவுமே நான் என் பிள்ளைங்கிட்டையும் சொல்கிற காரியம் அதுதான். அதாவது இன்னைக்கு உரியதை இன்றைக்கி செய்யணும். ஆமேன். வீட்டில் கூட பிள்ளைகள் சொல்கிறேன், இப்போ செய்ய வேண்டியதை இப்போ செய்யுங்க. நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யார் சொன்னது? யார் கண்டது? ஒரு உலக வேலையில் போய் நம்ம இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு செய்வோன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? சொல்லுங்கள். இன்றைக்கி காலேஜுக்கு போகிறதுக்கு மேலே நாளைக்கு வந்துடுறேன் சார் சொன்னால் ஒத்துக்குவாங்களா? இன்றைக்கி அட்டண்டன்ஸ் இன்றைக்கி தான், நாளைக்கு போனால் நாளைக்குள்ள அட்டண்டன்ஸ் தான், இன்றைக்கி ஆப்சென்ட் தான் கணக்கு. அதை தான் சொன்னேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களும் உள்ள நிர்வாகங்களுமே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு திருஷ்டாந்தங்களாக, அதாவது நமக்கு முன் உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நீங்கள் இதை சுதந்திரித்து கொள்ளுங்கன்னு சொல்லியாச்சு. 5 கோத்திரம் அவங்களுடைய வேலையில் கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் 7 கோத்திரம் இன்னும் பங்கிட்டு கொள்ளாமல் இருந்தது. அப்போ தான் யோசுவா சொல்கிறாரு இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க? எவ்வளோ நாள் உங்களால் எப்படி அசதியாக இருக்க போகிறீங்க? நீங்கள் அசதியாக இருக்கிற ஒவ்வொரு நாளும் சத்துருவாகிய அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்க? பெருகுவார்கள். இன்றைக்கி நீ 500 போய் இன்றைக்கி 1000 பேரை போய் நீ அடிக்கணும்னா இன்னும் 2 வருஷம் கழித்து போனால் அது அவன் 1500 பேராக மாறி இருப்பான். அப்போ திரும்ப நீ அதை போய் டார்கெட் பண்ணி அடிக்கிறது உனக்கு மிக கடினமான காரியம். அப்போ நீ செய்ய வேண்டிய வேலையில் எந்த மட்டும் அசதியாக இருப்பாய்? அப்போது நீங்கள் கர்த்தருக்குள்ள சில தீர்மானங்கள் எடுக்கிறீங்க. நான் இப்படி இருப்பேன், இப்படி செய்வேன், இப்படி என்ன சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க. எடுக்கிற காரியத்தில் எத்தனை பேர் உறுதியாக இருந்திருக்கிறீங்க? நாளைக்கு போய் அந்த இதை அப்படி இப்படி பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொல்கிறது கர்த்தருக்கு உள்ள காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் உலக வேலையிலையும் உண்மையாக இருக்கணும். உலகத்தில் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற எஜமானுக்கு நீங்கள் உண்மையாக இல்லைன்னா நாம் கண்கள் காணாத பரலோக எஜமானுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு எஜமான் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யணும். ஆமேன். ஆமாம். அதனால தான் இங்கே உண்மையாக இல்லைன்னா பரலோகத்தில் உண்மையாக இருக்கவே முடியாது. அப்போது அந்த பயந்தான், அதாவது அந்த மனுஷன் தப்பு பண்ண மாட்டார்யா. ஏன்? அவர் கர்த்தருக்கு பயந்த மனுஷன். உலக வேலையிலே அவர் தப்பு செய்ய மாட்டார்னா கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் அவர் தவறு செய்ய மாட்டார். அதுதான் அதுக்கு ஒரு உறுதி. அப்போது இதை நீங்கள் நல்லா கவனிங்க. அப்படி கொடுக்கப்பட்ட காரியத்தில் அவங்க என்ன செய்யலை? உண்மையாக இல்லை, அசதியாக இருந்தார்கள். அதுக்கு அவர் ஆலோசனை ஒன்று சொல்கிறாரு. கோத்திரத்துக்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். இது ரட்சிக்கப்பட்டு வந்த ஜனங்களை ஒரு ஊழியத்தின் பாதையில் நடத்துகிறதற்கான ஒரு ஆலோசனையின் வசனமாகவும் இது இருக்குது. அதாவது கர்த்தர் நம்ம எல்லாரையும் அவர் நமக்கு வைச்ச அந்த லக்கை நிறைவேற்றும்படி தான் நம்ம எல்லாத்தையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். சில பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது அது பாஸ்டர், யாராவது அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்க, இல்லைன்னா பாஸ்டர் குடும்பம். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அப்படி தான் நினைப்பேன். நான் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணி ஊழியெல்லாம் செய்யும்போது சொல்லுவாங்க, பரவாயில்ல தம்பி நல்லா ஊழியம் செய்கிறீங்கன்னுவாங்க. நான் அதை ஊழியன்னு நம்ப மாட்டேன். அது ஏதோ அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு அப்போ தெரியாது எனக்கு. ஆனால் என்னை ரட்சிப்புகளை வழி நடத்தவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல தம்பி ரட்சிக்கப்பட்டவொன்னு நீங்களே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்வாங்க. ஊழியம்னா நான் என்ன நினைப்பேன், சர்ச்சில் நின்று பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம். அப்போ ஊழியம் அப்படின்னா பாஸ்டருடைய மனைவி, பாஸ்டருடைய குடும்பம் அவங்க மட்டும் செய்கிறது மட்டும்தான் ஊழியம் அப்படின்னு நானுமே தவறான கணக்கு போட்டிருந்தது உண்டு. ஆனால் அடிக்கடி நான் அதாவது என்னை அறியாமலேயே ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பு நிமித்தமாக ஒவ்வொரு விதமாக ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டேன், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் செய்துகிட்டு இருக்கிறது ஊழியம்னே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் முழுக்க ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய ரீதியில் வளர்க்கப்பட்ட ஒரு நபர் கிடையாது. அதனால் இதெல்லாம் ஊழியம்னு எனக்கு தெரியாது. ஊழியம்னா மேடையில் நின்று பேசுகிறது மட்டும்தான் ஊழியம். ஆனால் நான் ஒரு பெரிய சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்ததுனால நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பாஸ்டரை விட விசுவாசிகள் தான் அதிகமாக ஊழியம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. ஆத்துமாக்களை அதிகமாக ஆதாயப்படுத்துகிறவர்கள் யார்? அதாவது
நீங்கள் போய் ஆதாயப்படுத்தி கொண்டு வருகிறவர்களை வழிமுறைப்படுத்துகிறது எங்களுடைய வேலை, வளர்க்குறது எங்களுடைய வேலை. புரியுதா? அப்போது அதாவது பெற்றெடுக்கிறது உங்கள் வேலை, வளர்க்கிறது எங்களுடைய வேலை. அப்போ ஒரு மந்தை என்று சொன்னால் மந்தையில் ஆடு குட்டி போடுமா, மேய்ப்பன் குட்டி போடுவாரா? ஆடு தான் குட்டி போட முடியும். எத்தனை குட்டி போட்டிருக்கீங்க? என்ன இப்படி முழிக்கிறீங்க? இது வரைக்கும் எத்தனை குட்டி போட்டிருக்கீங்க? நான் சொன்னது புரியுதா புரியலையா? ஜெயம்மா, இப்போ நான் குட்டின்னு சொல்கிறது யாரை? நீங்கள் பெற்றெடுக்கிற ஆத்துமாக்களை. அதாவது பவுல் சொல்கிறார்ல, நான் உங்களை, அதாவது கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்கிறார். அப்போது இப்போ எங்கள் வேலை அந்த கர்ப்ப வேதனைப்படுறது, பெற்றெடுக்கிறது உங்களுடைய வேலை. உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும், அதற்காக கர்ப்ப வேதனையை ஊழியக்காரர்கள் பெறுகிறார்கள். இப்போது அதே சமயத்தில் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் அப்படிங்கிறார். அப்புறம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நான் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றெடுத்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஒரு உலகத்துக்குள்ளே இருந்த ஒரு ஆத்மாவை ஆவிக்குரிய உலகத்துக்குள் பெற்றெடுக்கிறதான ஒரு வேலை, அதை மீட்டு கொடுக்கறது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவருடைய பலத்தினால் பெற்றெடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. பெற்றெடுத்து அதை ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சபை அவர்களை வளர்த்து அவர்களுக்கு ஏற்ற ஆவிக்குரிய ஞானத்தை தந்து பரலோக ராஜ்யத்துக்கு சபை நடத்துகிறது. அப்போது கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் ஒன்று கொடுத்தார். எந்த ஆசீர்வாதம்னா, நீங்கள் புறப்பட்டு போய் மத்தேயு 28:19 எடுங்க பார்க்கலாம் எல்லாரும். மத்தேயு 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. போதும். பரமேறி போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கடைசியாக நமக்கு கொடுத்த உத்தரவே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குகிற ஒரு வேலையை கொடுக்குறார். அப்போ எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை, தேவன் கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை. இந்த கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறதற்கு எத்தனை பேர் நம்ம பிரயாசப்பட்டிருக்கிறோம்? இல்லை அசதியாக இருக்கிறோம்? ஆமென். அசதியாக இருக்கிறோமா? அசதியாக இருந்தோம்னா நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம நிறைவேற்ற முடியாது. இங்கே இந்த வார்த்தையை சொல்கிறாரு, எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீர்கள். இவ்வளோ நாளாக அசதியாக இருந்தீங்களா? ரைட்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, கோத்திரத்துக்கு 3 பேரை தெரிந்து கொள்ளுங்கிறார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு நண்பன், ஆண்களுக்கு ஆவிக்குரிய நண்பன், பெண்களுக்கு ஆவிக்குரிய தோழி. எப்போவுமே ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு ஜோடி வேண்டும். அது கணவன் மனைவியாக இருந்தால் அது ரொம்ப பொருத்தமான ஜோடியாக இருக்கும். நீங்கள் போய் உங்களுடைய ஏரியாவை போய் வேவு பார்க்கணும். பார்ப்பீங்களா? முதல்ல உங்கள் வீட்டை சுற்றி எத்தனை வீடு இருக்குன்னு தெரியுமா? சென்னையில் பிரச்சனையே அதுதான். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆள் யாருன்னு தெரியாது. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. உண்மை தானே? அதாவது ஊரில் ஒரு காலத்தில் ஃபேன்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி கரண்டே கிடையாது. அதுக்கு பிறகு கரண்ட் வந்தது. அந்த மஞ்சள் கலரில் ஒரு குண்டு பல்ப் எரியும். அது தூரத்தில் பார்த்தா அந்த அப்படி ஒரு குருடையும் பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும். அப்போ இந்த ஃபேன் இல்லாத காலத்தில் பக்கத்து வீட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு கேட்கும். பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தால் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டோன்னா பக்கத்து வீட்டில் கொலை நடந்தாலே தெரிய மாட்டேங்குது. உண்மை தானே? இப்போ அப்படி ஆகிப்போச்சு. இன்னொன்று, நம்ம தெருவில் யார் யார் இருக்கிறாங்க, யார் வீடு எல்லாமே நமக்கு ஒரு காலத்தில் தெரியும். இப்போ யார் எந்த வீட்டில் இருக்காங்கன்னே தெரியாது. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளுக்கு, அதாவது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஆள் நாளைக்கு இல்லை. அந்த ஆள் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டு வேற ஆள் வருது. அப்போ இவ்வளோ பேருடைய பேர்களும் நமக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஆனாலும் அவர்களுக்காகவும் ஜெபிக்கவும் அவர்களுக்காக நம்ம அவர்களை ஆதாயப்படுத்துகிறதுக்கும் நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஜோடியாக நீங்கள் சேர்ந்து உங்களுடைய ஏரியாவில் ஒரு ஜெப நடை என்ன செய்யுங்க, ஆரம்பம் பண்ணுங்க.
அதான் சொல்கிறார், நீங்கள் போய் தேசத்தில் சுற்றி திரிந்து அதை உங்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக விவரமாக எழுதி. ஒரு உதாரணத்துக்கு போகிற இடத்துல பார்க்குறீங்க, ஒரு கிறிஸ்டியன் வீடு பார்க்குறீங்க, அந்த வீட்டை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்க மூலமாக அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு ஒரு சின்ன கான்டாக்டு, அது மூலமாக ஒரு கேர்சல், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதற்கு எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத ஒரு லிஸ்ட்டை எழுதி என்கிட்ட கொண்டு வாங்க. அதை தான் யோசுவா சொல்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆத்துமாதாய பணியை செய்கிறதுன்னா, முதல்ல உங்கள் ஏரியா எங்கே இருக்குது, உங்கள் ஏரியாவை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் என்ன, அதை ஒரு வேவு பார்க்குறதுக்கான ஒரு காரியத்தை நீங்கள் செய்து அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் நடைனா என்ன, ஆண்டவரே இந்த பகுதி ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், இவர்களெல்லாம் பாவத்திலிருந்து மீட்கப்படணும், இவங்களுடைய மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்படணும், பிசாசுடைய கட்டுகளிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் சென்று எப்படி எரிகோ கோட்டையை சுற்றிலும் தேவ ஜனங்கள் நடந்து 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 அந்த அதனுடைய அஸ்திவாரங்கள் அசைந்தது. தான் உண்மை. அவர்கள் 7 நாள் அவங்க சுற்றி சுற்றி வரும்பொழுது, ஜெபத்தோடு கூட சுற்றி வரும்பொழுது அவ்வளோ பெரிய கோட்டையுடைய அஸ்திவாரங்களை தேவன் கலட்டி வச்சுருந்தார். அதான் உண்மை. நீங்கள் நடக்காமல் ஒன்றையும் கலட்ட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போகாமல் தேவன் ஒன்றையும் அசைக்க மாட்டார். ஆனால் நீங்கள் போனால், அதாவது தாவீது கவன் வீசுறதுல ஒரு வல்லவன் தான். ஆனால் அவன் சிங்கத்தை அடிச்சிருப்பான், கரடி அடிச்சிருப்பான். பிள்ளைங்களை தனியாக பிரிச்சுருங்க, 2 சேர்ந்துச்சுன்னா நம்ம இடத்த மாற்றிடும். அப்போது ஒரு பெரிய பொருளை டார்கெட் பண்ணுவான், ஒரு பெரிய பொருளை டார்கெட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பெரிய பொருளை அடிக்கிறது ஈஸி. ஆனால் இந்த கோலியாத்தை கொல்லும்போது என்ன நடந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கோலியாத்தை அவன் டார்கெட் பண்ணும்போது உடம்பு முழுக்க கவச உடை, உடம்பு ஃபுல்லாக கவர்டாக இருக்குது, மெட்டலில் கவர் பண்ணியிருக்குது, நெத்தி மட்டும்தான் தெரியுது, இந்த கண்ணும் நெத்தியும் மட்டும்தான் அவனுக்கு ஓப்பனில் இருக்குது. அதாவது எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு புரியல, எல்லாத்தையும் விட அவன் தானே ஆயிட்டான் ஆள், எல்லாத்தையும் விட பலசாலி அவன் தானே, உனக்கு ஏன்டா இவ்வளோ கவர் பண்ணிட்டு வர்ற? அப்போ அவன் வீரனா பயந்தாங்கொல்லியா சொல்லுங்கள். அதாவது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ரோட்டில் போன உடனே நாய் குலைக்குதுல்ல, குறைக்குது. நம்ம என்ன நினைப்போம், நாய் ரொம்ப வீரத்தில் குறைக்குதுன்னு நினைப்பீங்க. அது பயந்து தான் கத்துது. வந்தவனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலகலகலன்னு கத்துனா அவன் போயிட மாட்டானா? புரியுதா உங்களுக்கு? வீரத்தில் கத்தலை, பயத்தில் தான் அது கத்துது. நான் சில வீடுகளுக்கெலாம் இப்போலாம் எனக்கு தெருவாக போய் துண்டு பிரதி கொடுக்க போகும்போது சில வீட்டுகளில் பார்த்திங்கன்னா நாய் வேகமாக குறைச்சிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போய் பால்கனியில் ஏறி நின்று அங்கேருந்து குறைக்கும். அதுக்கு சேஃப்டியான இடத்த அது பார்த்து வச்சுக்கும். புரியுதா? அதனால் இந்த பேரன் நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்துக்குங்க. லெலுயா. எனக்கு புரியுது பின்னாடி என் மகன் ரொம்ப போராடிட்டு இருக்கிறான்ட்டு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் இது நல்ல போராட்டம் தான், போராடலாம், தப்பு கிடையாது. அல்லேலூயா. அப்போது கோலியாத்துக்கு ஓப்பனாக இருக்கிற இடம் எங்கே? இவ்வளவு தான் இருந்தது. இப்போ தாவீது பெரிய பொருளை டார்கெட் பண்ணி தான் அவன் அடித்து பழக்கம். இவ்வளோ சின்ன சந்து உள்ளே போய் நெத்தியில் பட்டு அவன் சாயணும் அப்படின்னு சொன்னால் கல்லை வீச வேண்டியது அவன் வேலை, டார்கெட்டை கரெக்டாக அச்சீவ் பண்ண வைக்கிறது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. ஆமாம், அவனுடைய நோக்கம் சரியாக இருந்ததுனால அவன் அடித்த கல்லை சரியாக ஆண்டவர் டார்கெட் பண்ணி விழ வச்சார். அல்லேலூயா. ஆமாம். அப்போது நம்ம போய் எப்படி ஆத்மா ஆதாயப்படுத்த போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ண முடியாது. நீங்கள் புறப்பட்டு போகிறது தான் உங்கள் வேலை, எரிகோவை சுற்றுறது தான் உங்களுடைய வேலை. எழுதுங்க, இந்த தெருவில் இந்த வீடுகள் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சந்திங்க. அங்கே அந்த குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்தால் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு வரோம். எப்படி ஆகிலும் நம் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான தேசத்தை நாம் சுதந்திரித்து ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி, வாரத்துக்கு ஒரு நாளையாகிலும் ஒதுக்கி உங்களுடைய பகுதியில் ஒரு ஜெப நடையை நீங்கள் ஆயத்தப்படுத்தி அங்கே இருக்கிற எரிகோ கோட்டைகளை தகர்க்கிறதுக்கு, சத்துருடைய கோட்டைகளை தகர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? இல்லை அசதியாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அப்போ அதுக்கு நீங்கள் இனிமேல் அசதியாக இருக்காதீங்க. கோத்திரத்துக்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள்,
அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித் திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி, அப்போது அனுப்புவேன்னு என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, கீழே சொல்கிறாரு 5வது வசனம், அதை 7 பங்காக பகிர கடவர்கள். யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும், யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும். வசனத்தை நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொக்கிஷங்கள் வசனத்தில் இருக்குது. அப்போது அவர் சொல்கிறாரு, அப்படி பிரித்து கொண்டு வரும்பொழுது யார் யார் எதை போய் சுதந்திரித்து கொள்ளணும்னு நான் என்ன செய்கிறேன்? கைட் பண்ணுறேன். இப்போ பொதுவாக நம்ம சபையில் கேர்சல் ஊழியங்கள் ஆரம்பிக்கணும்னா யார் யார் எந்த வீட்டில் போய் கேர்சல் எடுக்கணும்னு நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள நம்ம வழிமுறைப்படுத்தி நம்ம நடத்துகிறோம். அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆரம்பித்த எந்த ஊழியத்தையும் விட்டுறாதீங்க. அன்றைக்கி ஒரு பாஸ்டர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார், செஞ்ச எந்த ஊழியத்தையும் விட்டுறாதீங்க. ஆட்கள் வரலைங்கிறதுனாலையோ அல்லது கொஞ்சம் சோர்வாக இருக்குங்கிறதுனாலையோ ஆரம்பித்த எந்த ஊழியமும் நிறுத்தப்படவே கூடாது அப்படி சொன்னார். அதை சொன்னவர் ஒரு அண்ணன். அவர் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்து அவர் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு, ஆஸ்பத்திரியில் போய் ஊழியம் செய்கிறாரு, எல்லா ஊழியங்களையும் செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பல சூழ்நிலைகள் மாறி வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இன்னைக்கு வரைக்கும் அதே தேவ அன்புள்ள மனுஷன் நிற்கிறார். இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 77 வயசுக்கு மேலே இருக்கும். இன்னும் ஓடுறாரு, கிராமமாக ஓடுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே வெக்கமாக இருக்குது, நம்மலாம் என்னடா பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. அந்த தேவ அன்பு ஸ்டார்ட் ஆனது இன்னும் ஒரு அக்னியை போல் அவருக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அசந்து வீட்டில் உட்காரவே மாட்டார். ஆச்சரியமாக இருக்கும். அப்படி நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் அசதியாக இராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்க நாம் உறுதி எடுப்போம். இப்போது 7 பங்காக பகிரப்பட்டு இதில் ஒரு 2 திசைகளை சொல்கிறார். தெற்கே யூதா நிலைத்திருக்கட்டும், வடக்கே யார் இருக்கட்டும்? யோசேப்பு நிலைத்திருக்கட்டும்ங்கிறார். நமக்கு பல காரியங்களில் தேவன் ஆவிக்குரிய ஒரு ஆழமான அர்த்தங்களை தேவன் வைத்திருக்கிறார். எப்போவுமே நம்முடைய மேப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வடக்கன்னா எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். தெற்கனா பார்த்துருக்கீங்களா? மேப்பை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மேப்பை பார்த்துருக்கீங்களா கேட்டால் பேப்பான்னு முழிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது வடக்கு என்பது மேல் பகுதியும் தெற்கு என்பது கீழ்ப்பகுதியுமாக இருக்கிறது. அப்போது கீழ்ப்பகுதியில் அவர் என்ன சொல்கிறார்? இப்போ நீங்கள் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இஸ்ரேல் மேப்பை பார்த்தாலுமே கீழ்ப்பகுதியில் யூதயா தேசம் இருக்கும், புரியுதா? மேல் பகுதியில் இஸ்ரேல் தேசம் இருக்கும். வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று பிரிக்கப்பட்ட பொழுதும் அப்படி தான் இருந்தது. இப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிதாவுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லது பிதாவுடைய கட்டளைகளை நீங்கள் சுதந்திரிக்கணும்னு சொன்னால், கீழே வரும்போது யூதா இருக்கணும், மேலே போகும்போது யோசேப்பு இருக்கணும். நிலைத்திருக்க கடவர் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கிறது. நிலைத்திருக்கட்டும் அப்படிங்கிறார். அப்போ இதை நம்ம ஆவிக்குரிய ரீதியில் சிந்தித்து பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தின் பாதையில், நம்ம ஆத்துமாதாயம் பண்ணுகிற காரியத்தில் நமக்கு நல்ல ஆத்துமாதாயம் சேர்ந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு டவுன்வேர்டு வரும். அப்படியே ஒரு சோர்வு வரும். அப்படியே நம்ம கீழே இறங்குவோம். நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கும் அப்படியே கீழே இறங்குற அனுபவமும் இருக்கும், மேலே ஏறுற அனுபவமும் இருக்கும். ஆமென். அப்போது கொஞ்சம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ குடும்பத்திலையோ அப்படியே கொஞ்சம் கீழே வரக்கூடிய அளவுக்கு அப்படியே ஒரு சோர்வு அப்படியே தெற்கு திசையில் வந்தீங்கன்னா அங்கே யார் இருக்கணும்? தெற்க யார் இருக்கணும்? யூதா இருக்கணும். யூதா நிலைத்திருக்கட்டும். அதான் அதில் அர்த்தம். தெற்கு எல்லையில் யூதா நிலைத்திருக்கட்டும். யூதா என்றால் என்ன அர்த்தம்? துதி என்று அர்த்தம். நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் அப்படியே டவுன் ஆகுறீங்களோ அங்கெல்லாம் நல்லா துதிக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. நீங்கள் நம்ம என்ன அப்படியே நம்ம சில நேரத்தில் நம்முடைய பலவீனங்களையும் சோர்வுகளையும் அப்படியே நம்ம அறியாமல் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எனக்கு வந்த கஷ்டம் யாருக்குமே கிடையாது, என்னை போல் யாருமே ஒரு நிர்பாக்கியசாலி யாருமே இல்லை, என்னை போல் சோர்ந்து போகிறவங்க யாரும் இல்லை, எனக்கு தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. இதை நம்ம என்ன செய்வோம்? மறைமுகமாக என்ஜாய் பண்ணுவோம். அது ஒரு சுய பரிதாபத்துக்குள்ளே கொண்டு போகும். அதை 4 பேர் பார்த்தா, ஐயோ பாவம், உங்களுக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே இல்லை. இது எல்லாம் மனுஷருக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. அல்லேலூயா.
இதைத்தான் தேவன் நமக்கு சொல்கிறாரு, தெற்கு எல்லையில் யூதா நிலைத்திருக்கட்டும். எங்கெல்லாம் நீங்கள் டவுன் ஆகுறீங்களோ உங்கள் துதியை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஆராதித்து பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த யூதா என்கிற துதி எப்படிப்பட்ட பவர் உள்ளது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அது வான வெடி வைக்கிறாங்க இல்லையா, ராக்கெட் விடுறாங்க பாருங்கள், தீயை எங்கே வைப்பாங்க? மேலே வைப்பாங்களா கீழே வைப்பாங்களா சொல்லுங்கள்? இப்போ லட்சுமி வெடின்னு ஒன்று சொல்லுவாங்க. லட்சுமி வெடியைக்கு நெருப்பு எங்கே வைப்பாங்க? மேலே வைப்பாங்க. அது வெடித்து எங்கே கிடக்கும்? கீழே கிடக்கும். ஆனால் கீழே வைக்கிற தீ மேலே தூக்கிட்டு போவோம். அல்லேலூயா. கீழே வைக்க வேண்டிய தீயே என்னென்னா உங்களுக்கு என்னது? யூதா துதி தான். நீங்கள் சோர்ந்து டவுன் ஆகும்போது என்ன காரணமாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். காரணம் அந்த நம்ம சொல்லுவோம், அது பரவாயில்ல பாஸ்டர், ஆனால் என் வாழ்க்கையில் உள்ளது, அதாவது அவங்களோட நான் தான் கஷ்டப்பட்டிருக்கேன், இப்படி சொல்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அவங்கவங்க நிலையில் அவங்களுக்கு கஷ்டம்தான். இல்லையா? எனக்கு சின்ன வயசில் நான் சொன்ன ஞாபகம் இருக்குது, எந்த வியாதி வந்தாலும் பரவாயில்லையா, இந்த சளி மட்டும் பிடிக்கவே கூடாது. அச்சுன்னு தும்மி மூக்கெல்லாம் வடிஞ்சு ஐயோ என்ன கஷ்டமாக இருக்குது. சளி பிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒருத்தன் மூச்சு விட முடியாமல் கிடக்கிறான். அவன் சொல்லுவான் சளி பிடிச்சிருந்தா கூட பரவாயில்லையா. அவங்கவங்க நிலையில் அவங்கவுங்களுடைய கஷ்டம் பெரிய விஷயந்தான். இல்லையா? ஆனால் நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர விடாமல் நம்மை தடுக்கிறதே இந்த அசதியும் சோர்வுகளும் பலவீனங்களும் தான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படி டவுன் ஆகிற நேரத்தில் எத்தனை பேர் அப்படி துதித்து பாட்டு பாடி ஆராதித்து பழகியிருக்கிறீங்க? நம்ம செய்கிறதில்ல, அநேகர் பண்ணுறதில்லை. என்னத்தை துதித்து என்னத்தை ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்ய, என்னத்தான் சர்ச்சுக்கு போய் இவ்வளோ வருஷம் போய் என்ன ஆண்டவர் செஞ்சிட்ருக்கிறாரு. நம்ம அறியாமலேயே நம்ம நெருப்பு வைக்க வேண்டிய இடத்துல தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருப்போம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நெருப்பு வச்சாலும் எரியாது. கரெக்டாக? இதில் தான் நமக்கு ஆண்டவர் இன்றைக்கி ஒரு ஞானத்தை கத்தர் கொடுக்குறார். நம்ம டவுன் ஆகிறோன்னு தெரிஞ்சால் நெருப்பை வச்சுருங்க. அல்லேலூயா. ராக்கெட்டு பிஷ்ஷுன்னு மேலே போயிடும். அல்லேலூயா. சர்ன்னு மேலே போயிடும். கீழே தானே தீய வைக்கிறோம், கீழே தானே தீய வைக்கிறோன்னு நினைக்காதீங்க. தெற்கு எல்லையில் யூதா நிலைத்திருக்க கடவன். அல்லேலூயா. எந்த சோர்வாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் பாஸ்டர், அதாவது நான் கேர்சல் ஊழியம் ட்ரைனிங் எடுக்கும்போது ஒரு அம்மா என்கிட்ட ட்ரைனிங் படுத்து இங்கே இல்லை தலைமை சபையில், அவர் பயங்கரமான வீட்டுக்காரர், அவர் பயங்கரமான ஆள். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், கவலைப்படாதீங்க சிஸ்டர், கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டுருவாருன்னு. நீங்கள் வேறு பாஸ்டர், யார் வேணாலும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படவே மாட்டார் பாஸ்டர். நியாய தீர்ப்பை எழுதியாச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர் ரட்சிக்கப்படவே மாட்டார்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் இவங்க எப்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க? முடிஞ்சிச்சில்ல, அதான் ரட்சிக்கப்பட மாட்டார்னு தீர்ப்பை எழுதியாச்சே, அதுக்கப்புறம் எப்படி? அது மாதிரி நம்ம சில நேரத்தில் புஷ்குன்னு இறக்கி முடிச்சிடுவோம். ஆண்டவர் கமா போட பார்ப்பார், இன்றைக்கி சும்மா இருங்க ஆண்டவர், நான் முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் அப்படின்னு நம்ம புள்ளியை வச்சுருவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீக்னஸ். அல்லேலூயா. எந்த நிலையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம். அப்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அல்லேலூயா. கரடியை என் கையில் ஒப்பு கொடுத்த தேவன், சிங்கத்தை ஒரு முறை என் கையில் ஒப்பு கொடுத்த தேவன், இந்த பெலிஸ்தீனையும் என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கி எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையும் தேவன் மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த துதி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, பாட்டு பாடி கத்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால், உங்களுடைய போராட்டங்கள்லையும் உங்கள் வேதனைகள்லையும் எப்பெல்லாம் தெற்கு திசையில் வரீங்களோ, எப்பெல்லாம் தெற்கை நோக்கி டவுன் ஆகுறீங்களோ, அப்போ ஃபயரை வச்சு பாருங்கள், புஷ்ஷுன்னு கொண்டு போய் உங்களை கொண்டு வடக்கு திசையில் நிறுத்திடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. வடக்கு திசையில் யார் இருக்கிறா? யோசேப்பு. அல்லேலூயா. வடக்கு திசையில் மேலே போனால் உயர்வு வருதில்ல, ஆசீர்வாதங்கள் வருதில்ல, மேன்மைகள் வருதில்ல, பதவி வருதில்ல, புகழ்ச்சி வருதில்ல. அப்போது நான் எந்த நிலைமையிலிருந்து வந்தேன்னு யோசித்து பார்த்து நடந்தவன் தான் யோசேப்பு. அல்லேலூயா. எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் நன்றி மறக்கிறவன் கிடையாது, எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் உண்மை தவறுகிறவன் கிடையாது. அல்லேலூயா. எந்த நிலையிலையும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தவன் தான் யோசேப்பு.
அப்போ அந்த யோசேப்புடைய அந்த நிலையில் எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, நான் எத்தனையோ பணக்காரர்களோடு நான் பழகியிருக்கிறேன். நேற்று கூட ஒரு பெரிய பணக்காரரோட தான் நான் வெளியில் போயிட்டு வந்தேன். ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக அவர் கூட தான் இருந்தேன். அவருடைய வசதிகள் அவ்வளவு இருந்தாலும் தேடி 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 ஒவ்வொரு கிராம சபைகளுக்கு ஒரு காரியங்களுக்கு உதவி செய்கிறதும் சரி, பழகிற விதத்தில் எளிமையும் சரி, சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருப்பார். நாங்கள் கூட சஃபாரி போட்டிருப்போம், அவர் சாதாரண பேண்ட் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருப்பார். ஆனால் என்ன எவ்வளவோ படிச்சிருக்கிறாரு, பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அந்த தாழ்மை, அல்லேலூயா. அப்போது வடக்கு திசைக்கு போனால் நம்ம யோசேப்பாக இருக்கணும், அல்லேலூயா. மேலே போனதுக்கப்புறம் எங்கேயோ கிடக்கிற அப்பனை தேடணுமா? எத்தனை பேர் உயர்த்தப்பட்டதுக்கப்புறம் தாய் தகப்பனை தேடுறதே கிடையாது. ஆண்டவருடைய காலத்திலேயே குர்பான்னு ஒரு காணிக்கை கொடுத்துட்டா தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை முடிஞ்சு போய் சிந்தாப்படி உனக்கு குர்பான் காணிக்கை கொடுத்துட்டேன், இனி நான் உன்னை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு ஒதுங்கிடுவாங்களாம் அந்த காலத்திலேயே. அப்போ உயர்வு வரும் பொழுது தன் தகப்பனை தேடினான், தன் சகோதரர்களை தேடினான். அவர்களும் வாழ்ந்திருக்கணும், அவர்களும் சுகித்திருக்கணும். அதாவது எனக்கு துரோகம் பண்ணி என்னை தூக்கி குழியில் போட்டாங்களே, என்னை கொலை பண்ண பார்த்தாங்களே, அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சான் பாருங்கள் அந்த யோசேப்பு. அவன் தெற்கு திசையில் வடக்கு திசையில் இருக்கிறான். உயர்வில் யோசேப்பாக நம்ம இருக்கணும், கீழே யூதாவாக இருக்கணும். அப்படி இருந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லைகள் எங்கும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும், அல்லேலூயா. அப்போது சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தினுடைய வடக்கு எல்லை தெற்கு எல்லையில் யார் இருக்கணும், என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய எல்லைக்குள்ளே கீழே வரும்போது உங்களுக்கு யூதா மேலோங்கி நிற்கணும், மேலே போகும்போது நான் யோசேப்பை நினைவு கூறணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு இருந்ததுன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம நிறைவேற்றுவோம், அல்லேலூயா. இப்போ யோசேப்பு உயர்த்தப்படும் பொழுது அவன் மட்டும் போஷிக்கப்படவில்லை, அந்த தேசத்தை மட்டும் போஷிக்கலை, பல தேசங்களை போஷிக்கிறவனாக அவன் இருந்தான், அல்லேலூயா. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்திருக்கும் போது நான் பெற்ற ரட்சிப்பை எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு உயர்வான எண்ணம் யோசேப்புக்கு இருந்தது. தான் பெற்ற தானியத்தை கட்டி வைக்கணும்னு நினைக்கல. வேதம் சொல்கிறது, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்காம விட்டியா? இப்போ ரேஷன் கடையில் போய் அது இல்லை இது இல்லைன்னு அவன் சொன்னான்னா நம்ம என்ன சொல்லிட்டு வரோம்? அப்போது நாம் பெற்றிருக்கிற தானியம், விதை தானியம் என்னது? தேவன் கொடுத்த ரட்சிப்பு. நாளைக்கு ஜனங்கள் நரகத்தில் தள்ளப்படும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சொல்லுவாங்க, இவ்வளோ பக்கத்தில் இருந்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் நேரம் ரட்சிக்கப்பட்டிருப்பேனே, நீ தானியத்தை கட்டி வச்சிட்டியே, சுவிசேஷ ஆகாரத்தை எனக்கு கொடுக்காமல் போயிட்டியே. அப்போது ஒரு சரியான யோசுவா வகுத்து கொடுத்த தேவனுடைய தேசத்தினுடைய எல்லையில், வடக்கு எல்லை தெற்கு எல்லையில் என்ன இருக்கணுமோ அது இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மட்டும் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ மாட்டீங்க, மற்றவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுவீங்க, அல்லேலூயா. ஆமாம், அதனால் இந்த நிலை உங்களுக்கு அப்படி நிலைத்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். எனவே இப்போது நமக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் நான் சொன்ன இந்த காரியத்தையும் 3 பேராக போகணும், அல்ல 2 பேராக போகணும், யாருமே இல்லைன்னா ஒண்டியாவது போங்க. உங்களுடைய ஏரியாவை குறித்து ஒரு சர்வே எடுங்க, அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எல்லை, வடக்கு எல்லையும் தெற்கு எல்லையும் இனி நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணணும், அல்லேலூயா. இப்போ நம்ம உலக பிரகாரமான அந்த வார்த்தையின்படி எழுத்தின்படி வருவோம். தெற்கு எல்லையில் யூதா இல்லைன்னு சொன்னால் அந்நியர்கள் உள்ளே பிரவேசிச்சிருவாங்க. எங்கெல்லாம் துதி ஆகிய யூதா இல்லையோ அங்கெல்லாம் சத்துருக்கள் உள்ளே வருவாங்க. பாத்தியா நீ ஆண்டவரை பின்பற்றி உனக்கு என்ன நடந்துச்சு, பாத்தியா நீ சர்ச்சுக்கு போய் உனக்கு என்ன நடந்துச்சு, பாத்தியா நீ காணிக்க கொடுத்து தசமபாகம் கொடுத்து உனக்கு என்ன நடந்துச்சு, வேறு விதமான உபதேசம், வேறு துதி வரும், பிசாசை துதிக்கிற துதி உள்ளே வந்துடும். அப்போ எல்லையில் நிறுத்தப்பட வேண்டிய ஆட்கள், இப்போ நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லை பாதுகாப்பு படைன்னு ஒன்று இருக்குது. இந்த எல்லைகளை நமக்கு ஆவிக்குரியவங்களுக்கு 2 எல்லை. ஒன்று மேலே ஏறுற எல்லை, சில பேருக்கு மேலே போன உடனே தலைக்கு ஏறிடும். இப்போ உடம்புல இருக்கிற ரத்தம் இப்படி ஏறி இது வரைக்கும் தான் ஓடணும், இதுக்கு மேலே ரத்தம் போச்சுன்னா என்ன ஆகும்? பாடை கட்டிட வேண்டிதான், அல்லேலூயா. ஆமாம், ஆவிக்குரிய காரியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணம், கீழே ரத்தம் போனாலும் பிரச்சனை, மேலே பீறிட்டு அடித்தாலும் பிரச்சனை, 2க்குமே ஒரு எல்லை இருக்கணும். பாதுகாக்கப்பட வேண்டிய எல்லைகள் இருக்கிறது. அந்த ஒரு பாதுகாப்புக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆத்தும ஆதாயத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க.
அதற்காக நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை எழுதுங்க. எங்கள் தெருவில் எத்தனை வீடு இருக்குது, எந்த வீட்டில் வந்து நான் ஊழியம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த பேர்களை எழுதி வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. அதுக்கு எதாவது காசு கொடுக்கணுமா சொல்லுங்கள்? இதுக்கெல்லாம் காசே கிடையாது. அதாவது ஒரு மனு போடுற மாதிரி, ஆண்டவரே இவங்கெல்லாம் இருக்கிறாங்கப்பா, இவங்கெல்லாம் பாவத்தில் இருக்காங்க ஆண்டவரே, மூட பழக்க வழக்கத்தில் இருக்காங்க ஆண்டவரே, அடிமைத்தனத்தில் இருக்காங்கப்பா, இவங்களெல்லாம் உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் வைத்து நீங்கள் பரிந்து பேசி ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். அந்த 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 கோட்டைக்குள்ளே நுழைகிறதற்கு தேவன் ஒரு வழியை திறப்பார், தேடி வர வைப்பார் ஆத்துமாக்களை. இதெல்லாம் நம்ம செய்து பார்ப்போம். செஞ்சால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்காக நின்று யுத்தம் பண்ணுகிறதையும் அவர் ஆத்துமாக்களை உங்களுக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் உங்கள் எல்லைகள், அந்த எல்லைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். நேரமாயிடுச்சு, நம்ம ஜெபம் பண்ணலாம். அடுத்து சில நாட்களுக்குள்ளே நீங்கள் வரும்போது எழுதி கொண்டு வருவீங்கிற நம்பிக்கையோடு கூட நான் ஜெபித்து முடிக்கிறேன். அல்லேலூயா. சரி, அப்படியே எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி. எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசதியாக இருப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருந்து, ஹல்லேலூயா, விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீடிய பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அப்படி எழும்பாதபடிக்கு எத்தனை காலத்துக்கு நீங்கள் அசதியாக இருக்க போகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் ஹல்லேலூயா இன்னும் எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருக்க போகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதெல்லாம் நம்ம கடந்த நாட்களிலே நம்ம பார்த்ததான வசனங்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவிக்குரிய இந்த ஆண்டவரே வாழ்க்கைக்குள்ளே எங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பல லக்குகளை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வேகத்தை பார்க்கிலும் பிசாசு பயங்கரமான வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து ஆண்டவரே பின்மாற்றத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாதபடி நாங்கள் அசதியாக இருக்கிறோமே ஆண்டவரே. எங்களுடைய அசதிக்காக எங்களை மன்னிங்கன்னு சொல்லி வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலே நாங்கள் தவறி இருக்கிறதை ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாய் மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் எல்லையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தெற்கு எல்லையிலே யோசேப்பும் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் வடக்கு எல்லையிலே யோசேப்பும் தெற்கு எல்லையிலே ஆண்டவரே யூதாவும் எப்போதும் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்குள்ளே கட்டி எழுப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை வணைந்து உருவாக்குங்கப்பா, எங்களை வணைந்து உருவாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக எங்களை வணைந்து உருவாக்குங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சோம்பலின் அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரமடையாமல், நான் சோம்பலின் அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரமடையாமல், உற்சாகமாக உழைத்திடுவேன், உண்மை ஊழியம் செய்திடுவேன், தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன், அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை நான் எப்படி செய்ய போறேன்னு யோசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அதற்காக பலனை கொடுப்பார். இன்னைக்கு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்பேன். நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், நான் புது பலனை
அடைந்திடுவேன். நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், நான் புது பலனை அடைந்திடுவேன். கழுகு போல சேட்டைகளை அடித்து நான் எழும்பிடுவேன். நடந்திட்டாலும் ஓடினாலும் ஒரு புதிய பலத்தை கர்த்தர் நாளிலே கட்டளையிடுகிறார். நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய. முழு இதயத்தோட பாடுங்க, ஒரு ஒப்பு கொடுத்தலோட பாடுங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இயேசு சீக்கிரம் வருவார். என் இயேசு சீக்கிரம் வருவாரே, நான் அவருக்காகவே காத்திருப்பேன். என் இயேசு சீக்கிரம் வருவாரே, நான் அவருக்காகவே காத்திருப்பேன். அவன் கிரியைப்படியே அவரருளும் பிரதிபலனே. ஆண்டவர் வரும்போது தம்முடன் என் பிரயாசத்துக்குரிய பலனை அவர் கொண்டு வருவார். ஆண்டவர் வரும்போது தம்முடன் கொண்டு வருவாரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனே, இந்த நாளிலும் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சோர்ந்து போகிறதற்கும் அசதியாகிறதற்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவோ பலவீனங்கள் இருக்கிறது. இந்த உலகம் எங்களை சோர்ந்து போக பண்ணுகிறது. ஆனாலும் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நடந்தாலும் ஓடினாலும் ஆண்டவரே களைப்படையாதபடிக்கு எங்களுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரே. அந்த பலத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரே சூழ்நிலைகளை சாக்குப்போக்கு சொல்லாதபடிக்கு கர்த்தாவே எங்கள் தவறுகளுக்கு நாங்கள் தான் காரணம் என்று ஆண்டவரே முழு இருதயத்தோடு ஒப்புக்கொண்டு ஆண்டவரே இனி நாங்கள் சோர்ந்து தரித்திரமடையாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே உற்சாகத்தோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் பிதா எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரே அந்த சுதந்திரத்தை அடைவதற்கு இனி நாங்கள் அசதியாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அந்த ஜாக்கிரதை உணர்வை கட்டளையிட்டு பிள்ளைகளை தேவன் உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, இனி எந்த சாக்கு போக்குகளையும் யாரும் சொல்லாதபடி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரை ஓடி ஜெயிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. அந்த இருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் சந்திங்க. எந்த விதத்திலும் உடைய பிள்ளைகளை சோர்வுற பண்ணுகிற எந்த ஒரு சம்பவம் உடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனவும் மகிமையும் உடைய அன்பு கரத்தில் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.